வணக்கம் டீச்சர்ஸ். நம்ம இப்ப பார்க்க போறது யூனிட் 4ல இருந்துட்டு கிப்ஸ் டியூகம் ஈக்குவேஷன் அப்படிங்கிற டாபிக். ஆல்ரெடி நம்ம கெமிக்கல் பொட்டன்ஷியல் அப்படிங்கிற டாபிக் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ அதில் என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி அப்படிங்கிறத சொல்லியிருப்போம். ஸோ கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜினா ஜிங்கிற நொட்டேஷன்ல சொல்லணும். ஸோ இதுங்கிறது கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி அப்படிங்கிறது அதாவது இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. இதை வந்து நம்ம இதோட வேல்யூவை வந்து நம்ம எப்படி டிட்டர்மைன் பண்ணுவோம் அப்படின்னா சில வேரியபிள்ஸ் மூலமா, அதாவது டெம்பரேச்சர், ப்ரெஷர், அதுல இருக்கக்கூடிய கன்ஸ்டுவன்ஸ், அதாவது காம்போனன்ட்ஸ் எல்லாம் உள்ள இருக்கக்கூடிய மாலிகுல்ஸோட கவுண்டிங்கு, ஸோ இதெல்லாம் கன்ஸ்டுவன்ஸ் இதெல்லாம் டிபெண்ட் பண்ணதான் இதோட வேல்யூஸ். ஓகேவா? இதெல்லாம் பொறுத்து நம்ம என்ன பண்ணுவோம், இந்த வேல்யூவை நம்ம கண்டுபிடிப்போம். ஓகேவா? ஸோ இப்போ நான் இதை என்ன எழுதுறேன் அப்படின்னு பார்த்தோம்னா டெம்பரேச்சரை பொறுத்து இதை பண்றேன், டிஃபரன்ஷியேட் பண்றேன் அப்படின்னு எடுத்தேன்னா இங்கே டிடின்னு போடுவோமா? இங்க என்ன போடக்கூடாது, டெம்பரேச்சர் போடக்கூடாது, N1 அப் டு NJ வரைக்கும் வரும். இதே மாதிரி டோஜி ப்ரெஷரை பொறுத்து நான் பண்றேன். டோபின்னு வரும், இந்த இடத்துல டிபின்னு வரும், இந்த இடத்துல யாரை மென்ஷன் பண்ண மாட்டோம், ப்ரெஷரை மென்ஷன் பண்ண மாட்டோம். N1 அப் டு NJ வரைக்கும் வரும். பிளஸ் நியூ1 DN1 பிளஸ் நியூ2 DN2 அப் டு என்ன வரும், நியூ ஜே இன்ட்டு டிஎன்ஜே அப்படின்ட்டு வரும். ஓகேவா? இப்போ நான் இதுல வந்துட்டு மேக்ஸ்வெல் ரிலேஷன்ல டிஜிக்கான வேல்யூ என்னது, டிஜி ஈக்குவல் டு மைனஸ் எஸ்டிடி பிளஸ் பிடிபியா. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த அதாவது டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன். எதை ரெஸ்பெக்டா வச்சு அப்படின்னு பார்த்தோம்னா டெம்பரேச்சரை பொறுத்து நான் இதை டிஃபரன்ஷியேட் பண்றேன் ஃபர்ஸ்ட். அடுத்து கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். ஓகேவா? N1 அப் டு NJ வரைக்கும் கூட வச்சுக்கலாம். ஸோ கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்னு வைக்கும்போது என்ன ஆயிரும், இந்த டேர்ம் 0 ஆயிரும். அப்போ இதை டிடியை பொறுத்து பண்ணுவோமா, இது 1 ஆயிருமா, அப்போ இந்த வேல்யூ என்னது மைனஸ் எஸ். அதே மாதிரி ப்ரெஷரை பொறுத்து நான் இது பண்றேன். அடுத்து கான்ஸ்டன்ட் யாரை வச்சுக்கிறேன்னா டெம்பரேச்சர், N1 அப் டு NJ வரைக்கும். ஸோ அப்போ டெம்பரேச்சரை பொறுத்து டெம்பரேச்சர் கான்ஸ்டன்ட் வைக்கும்போது இது 0 ஆயிரும். அப்போ இந்த டேர்ம் இதை பொறுத்து பண்றதுனால இது 1, அப்போ எனக்கு என்ன வரும், பின்ட்டு வரும். ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த ரெண்டு வேல்யூவையும் கொண்டு போய் எதுல சப்ஸ்டியூட் பண்ண போறேன்னா இதை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கிறேன். இந்த ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டியூட் பண்ண போறேன். அதாவது இந்த டோ ஜி பை டோ டி அந்த டேர்முக்கு பதிலாக என்ன போட போறேன், மைனஸ் எஸ்ன்னு போட போறோம். ஓகேவா? ஸோ மைனஸ் எஸ் டிடி ஈக்குவேஷன் 1 இப்படி சேஞ்ச் ஆகுது, பிளஸ் பிடிபி பிளஸ் நியூ1 DN1 பிளஸ் நியூ2 DN2 பிளஸ் அப் டு நியூ ஜே இன்ட்டு டிஎன்ஜே ஈக்குவல் டு 0. இப்போ நான் என்ன பண்றேன், டெம்பரேச்சர் ப்ரெஷர் வந்துட்டு கான்ஸ்டன்ட்னு வச்சுக்கிறோம். இந்த சிஸ்டம்ல டெம்பரேச்சரையும் ப்ரெஷரையும் நம்ம கான்ஸ்டண்டா வச்சுக்கிறோம். அப்படின்னா டிடியும் டிபி வேல்யூவும் என்னவா மாறிடும், 0வா மாறிடும். ஓகேவா? அப்போ ரிமைனிங் எனக்கு அப்போ இந்த ஈக்குவேஷன்ல யார் மட்டும் இருப்பாங்க, நியூ1 DN1 பிளஸ் நியூ2 DN2 அப் டு நியூ ஜே இன்ட்டு டிஎன்ஜே. அதாவது நான் டிஜியில் டெம்பரேச்சரே ப்ரெஷரே கான்ஸ்டண்டாக வச்சிருக்கும் போது எனக்கு இப்படி வந்திருக்கு. ஓகேவா? இப்போ நான் இந்த ஈக்குவேஷன் என்ன பண்ண போறேன்னா இன்டகிரேட் பண்ண போறேன். ஸோ இன்டகிரேட் பண்ணோம்னா என்ன ஆயிரும், டிங்கிற டேர்ம் மட்டும் இருக்காது. அப்போ நியூ1 N1 பிளஸ் நியூ2 N2 அப் டு நியூ ஜே இன்ட்டு NJ ஈக்குவல் டு ஜி அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர். ஓகேவா? ஃபர்தரா நான் இந்த ஈக்குவேஷன் என்ன பண்ண போறேன்னா டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன். ஸோ டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது என்ன வரும், நியூ1 இன்ட்டு DN1 பிளஸ் இதை வச்சுட்டு இதை பண்றேன், அடுத்து N1 வச்சுட்டு இதை பண்றேன். அப்போ N1 D நியூ1 பிளஸ் நியூ2 இன்ட்டு DN2 பிளஸ் N2 இன்ட்டு D நியூ2 இப்படி போயிட்டே இருக்கும். ஈக்குவல் டு G at constant temperature and pressure DG. ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இந்த ஈக்குவேஷனையும் இதையும், ஓகேவா, இந்த ஈக்குவேஷனை 2ன்னு வச்சுக்கலாம், இந்த ஈக்குவேஷனை 3ன்னு வச்சுக்கலாம். ஸோ 2வையும் 3ஐயும் கம்பேர் பண்ண போறோம்.
ஸோ கம்பேர் பண்ணிட்டு சிமிலரா இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் எல்லாம் விட்டுருங்க, ரிமைனிங் இருக்கிறத எடுப்போம். ஸோ சிமிலரா இருக்க டேர்ம்னா நியூ1 dn1, நியூ2 dn2 இதெல்லாம். அப்ப இங்க மிச்சம் இருக்கிறது யார் இருக்காங்க, n1 into d new1 plus n2 into d new2 அப்படி போயிட்டு nj into d new j ஈக்குவல் டு சிமிலரா இருக்கிறதா கிடையாதுல, அப்ப ஈக்குவல் டு 0. ஓகேவா? இதை காமனா எழுதணும், எப்படி எழுதலாம், மொத்தமா சேர்த்துனா summation of nj into dn d new j ஈக்குவல் டு 0. இதுதான் என்ன ஈக்குவேஷன்னா கிப்ஸ் டியூகம் ஈக்குவேஷன். ஸோ அந்த ஃபைனலாக இருக்கக்கூடிய அந்த 2 ஈக்குவேஷன்ல எதனாலும் கேட்கலாம். ஓகேவா? கிப்ஸ் டியூகம் ஈக்குவேஷனா என்ன அப்படின்ட்டு. ஓகேவா? இது எதை பொறுத்து, இது வந்து என்னது, ஃப்ரீ எனர்ஜிங்கிறது ஒரு இன்டென்சிவ் ப்ராப்பர்ட்டி. இது இந்த வேரியபிள்ஸ் வச்சு நம்ம டிட்டர்மைன் பண்றோம் இந்த வேல்யூவை. அப்படியே என்ன பண்றோம், ஒரு க்ளோஸ் சிஸ்டமாலாம் ஒருவேளை இது இருக்குன்னா இதுல காம்போசிஷன்ல என்ன ஒரு சேஞ்சஸ் இருக்காது. அப்போ என்ன வரும்னா இந்த இடத்துல -sdt + vdp = 0. அதையும் நம்மளுக்கு கேட்கலாம். ஓகேவா? ஃபார் க்ளோஸ் சிஸ்டம்ல இந்த இது வந்துட்டு என்னவா வரும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் இதுல ஒரு கொஸ்டின் கேட்கலாம், அதாவது ஃப்ரீ எனர்ஜியை டிஃபரன்ஷியேட் பண்றோம் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷரை பொறுத்துனா அது என்ன சேஞ்சுன்னு கேட்கலாம், என்ட்ரோபி சேஞ்சு. அது மாதிரி ஃப்ரீ எனர்ஜியை டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் அட் கான்ஸ்டன்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ப்ரெஷர் அட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர்னு கேட்டாங்கன்னா என்னது, வால்யூம். ஓகேவா? ஸோ இதுவும் ஒன் வேர்டு தான். இது பிளஸ் இந்த ஃபைனல் ஈக்குவேஷன் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வேற உங்களுக்கு என்ன டாபிக் வேணுங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. இதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ டீச்சர்ஸ்.